அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியை ஒரு குட்டி வ்ளாக் பார்க்கலாம் வாங்க. புள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜூஸ் குடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாளுங்க. வாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் மெயின்டைனே பண்ணுறதில்ல, அதெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. ஓமவல்லி இது பார்த்திங்கன்னா கஷாயம் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. பிரண்டை இருக்குது, அடிக்கடி நாங்கள் பிரண்டை சமைச்சு சாப்பிடுவோம், அதனால் பிரண்டெல்லாம் வச்சுருக்கோம். துளசி கஷாயம் போட்டு அடிக்கடி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அதனால் துளசி வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லெமன் வந்துருந்துச்சு. எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு லெமனு. சூப்பர் சொல்லு, சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா சாரா? சாரா மேலே ஊற்றாம குடிக்கணும். வைங்க கிளாஸ் அதில் வச்சிடணும், பிடிச்சிட்டு அதை வைக்கணும். வைங்க அதில். வெரி குட். மூணாவது ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணும்னு கேட்குறாளுங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சமாளித்து உட்கார வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கொல்லையில் முருங்கை மரம் நிறைய பூ பூத்துருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து முருங்கை காய் விட்டுருந்துச்சு, பிஞ்சுலாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து முருங்கைக்காய் இன்றைக்கி தான் காய்ச்சிருந்துச்சு. நிறைய பூ கொத்து கொத்து அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. நிறைய அந்த மரம் முருங்கைக்காய் காய்க்கும். அதுவும் முருங்கைக்காயெலாம் பார்த்திங்கன்னா நல்ல நெட்டை காய். ஒரு காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி கிட்ட வரும். அதோட நீளத்தை பாருங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் முருங்கைக்காய் எவ்வளோ ஒசரமாக இருக்குன்னு, நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். வாழை மரம் பார்த்திங்கன்னா செவ்வாழை, இன்னும் அது தார் விடலை. தார் விடுறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தார் விடலை, இந்த டைமில் தான் விடுவோம். இப்போ பாருங்கள் பூவை ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ குத்தாக நிறைய பூ பூத்துருந்துச்சு. அந்தளவு இந்த மரம் நல்லா காய்க்கும். இப்போ ஒரு சின்ன பிஞ்சு விட்ருக்கு பாருங்களேன், சொட்டு கோனில் இருக்குது சின்னதாக. அது எப்படி அவ்வளோ பெருசாக வளருதுன்னே தெரியாது, ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மரம் இருந்து. பாருங்கள் எங்கள் வீட்டு முருங்கை மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. இந்த பக்கம் மாடி இருக்கனால வசதியாக இருக்குது காயெல்லாம் பறிக்கிறதுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குது முருங்கை மரம். எடுத்து முடிஞ்சோன்னு நைட்டு பார்த்திங்கன்னா சரியான காற்று, மழை வர மாதிரி வரை இன்னைக்கு கிளைமேட் இருந்துச்சுல, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவுக்கு மின்னல் வெட்டி மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை வரல, ஆனால் சரியான காற்றாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு முருங்கை மரம் போன சீசனில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு, அவ்வளோ நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னு. இலையே இருக்காது, நிறைய காய் தான் கண்ணுக்கு தெரியும். எல்லாம் நீளமான காயாக இருக்கும், வேறு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடிஞ்சிடுச்சு.